நேற்றுக்கு தமிழ்நாட்டில் 2 மாநாடு நடந்துச்சு. ஒன்று நாம் தமிழர் கட்சியுடைய எம்டி சேர் மாநாடு, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் திமுகவுடைய கோட்டர் முகவர்கள் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு. பொதுவாக இப்போ டிவிக்கேல ஒரு மாநாடு நடக்குதுன்னு வச்சிங்களேன், டிவிக்கார பசங்களாம் என்ன பேசுவாங்க, இங்கே பாரு எங்கள் மாநாடு எவ்வளோ சூப்பராக நடந்துச்சு, இங்கே பாரு எங்கள் மாநாடு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு, இங்கே பாரு எங்கள் மாநாட்டில் இப்படிலாம் நடந்துச்சு அப்படிலாம் நம்ம புலாகிப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் இங்கே பாடுறா எங்கள் மாநாடு டிவிகே மாநாடோட சிறப்பாக இருந்துச்சு, எங்கள் மாநாடு டிவிகேயோட கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, எங்கள் மாநாட்டில் டிவிகேவில் நடந்த சம்மந்தம் மாதிரி எதுவுமே நடக்கலை, எங்கள் மாநாட்டில் டிவிகே செத்து போன மாதிரி எங்கள் மாநாட்டில் யாரும் சாவலை, எங்கள் மாநாட்டில் டிவிகே மாதிரி சோறு படமெல்லாம் உள்ள சோறு கொடுத்தாங்க, எங்கள் மாநாட்டில் டிவிகேன்னு கதறாங்கப்பா. அடா பாவிகளா, இவ்வளவு கோடியாக செலவு பண்ணி மாநாடு நடத்துறீங்களே, அதுக்காக டிவிக்கே போட்டிருக்கிறீங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, மாநாடு அப்படின்னா அது டிவிக்கே அப்படிங்கிறது ஒரு புக் மார்க் ஆகிப்போச்சு. அது ஐகானிக்காக ஆகிப்போச்சு. நமக்கெல்லாம் வந்து மாநாடுனா பெருசாக 2024 வரைக்கும் பெருசாக தெரியாது. விஜய்னு ஒரு மாநாடுன்னு அறிவிச்சார் விக்கிரவாண்டிலன்னு சொன்னதுக்கு பிறகு தான் மாநாடுனா இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி இன்றைக்கி எல்லாம் கதையிட்டு இருக்கிறாங்க. எங்கள் மாநாடு டிவிகே மாநாடு சூப்பராக இருந்துச்சு, எங்கள் மாநாடு அதோட சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. அட பாவிகளா, அப்படி நேற்று நடந்த 2 மாநாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எங்க தாத்தா. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது போக நேற்றுக்கு சாட்டை, சீமான், என்டிகே இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நேற்றுக்கு ஒரு படம் ஒன்று வெளியிட்டோம். அதாவது நாம் தமிழர் எனும் காம்பவுண்டு சுவர் இல்லாத மனநல பாதுகாப்பகம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். படம் செம்ம ஹிட்டு, பக்கா ஹிட்டாக ஓடிட்டு இருக்குது. பார்க்குறவங்க போய் அதை பார்த்துக்கலாம். அதில் என்ன பிரச்சனை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எதுக்குங்க சாட்டைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க, எதுக்குங்க சீமானுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க, டிவிக்கு நேரடி போட்டி திமுக தாங்க, நீங்கள் ஏன் களத்தை மாற்றுறீங்க அப்படின்றாங்க. அதாவது உங்களுக்கு புரியாது, இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிக்கலை. எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு பிறகு இந்த சாட்டை, இந்த நாம் தமிழர் கட்சி, சீமான் அப்படின்ற இந்த 3 பேர் சேர்ந்து என்ன பாடுபடுத்துறதுக்காக அவங்க ஒரு பெரிய பிளானில் இருக்காங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியாது. அதோட மேட்ரு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், கண்டினியூஸாக பாருங்கள். சரி, நாங்கள் நேற்றுக்கு கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம்னா மாநாடு. தமிழ்நாட்டில் தரமாக 2 மாநாடு நடக்குது. எங்கள் ஊர்லேருந்து நிறையா வண்டி போணுச்சு திருச்சி மாநாட்டுக்கு. சரி, நானும் தவி ஊச்சி ஏறி போயிட்டு இருக்கும் போது சும்மா போயிட்டு இருந்தாங்க, பாட்டுட்டு போடுங்களா ஏன்டா இந்த டிவிக்கேக்கு ஒரு பாட்டு இருக்குது, வெற்றி கழக கொடி ஏறுது அப்படின்னு ஒரு மாசா இருக்குது. இப்போ திமுகவோட ஒரு பிரச்சார பாடலை வச்சுட்டு அவன் போட்டுட்டு இருக்கிறான், தாடி கிழவன் பிளட்டு அந்த பிளட்டுன்னு. அது மாதிரி உங்கள் பாட்டை போட்டு விடுங்கடா, உங்கள் கொள்கை பாடல் எது இருக்கா போடுங்கடா அப்படின்னு போட்டாமல் பாருங்க. மாசா ஒரு பாட்டு ஒன்று போட்டாமல் பாருங்க. வட்ட வட்ட பாறையில வரகரிசி தீட்டையில சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கு டக்கு தாளம், நீங்கள் சோறு கேட்டு நிற்கலாமா டக்கு முக்கு டக்கு தாளம் அவனு அவங்களுக்கு அதுதான் தேசிய பாடலே அறிவிச்சிட்டாங்க பிறகு. அப்படி போயிட்டு இருந்துச்சு. நேராக போயிட்டு இருக்கிறோம். போய் மாநாட்டில் இறங்கி மாநாட்டில் பார்த்தா பேனரு, இந்தண்ட ஒரு 100 பேனர் இருக்குது, இந்தண்ட 100 பேனர் இருக்குது. தமிழ் புலவர்கள், தமிழ் தேசிய தலைவர்கள், அரசர்கள்னு எல்லா ஃபோட்டோ இருக்குது. இந்த அமைப்பத்தோட முத்துமார் ஃபோட்டோலாம் கேட்டால் காணும். அது கூட பரவாயில்ல, சிவாஜி ஃபோட்டோ வச்சுக்கிறானுங்க. யார்? நடிகர் சிவாஜி ஃபோட்டோ. நடிகர் சிவாஜிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு என்னடா சம்மந்தம்ன்றேன். அவர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நடிகை ஒன்று வர்றான்றான். தமிழ்நாட்டிலேருந்து நடிக்க எத்தனை பேர் போயிருக்காங்க, விஜய் ஃபோட்டோ வச்சுக்கலாமாப்பா, அவர் தமிழ்நாடு தான் நடிகை போயிருக்கிறாவுல அப்படின்னு. அதெல்லாம் நீ கேட்காத, வா சீக்கிரமா கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கு, தலைவர் வராப்புல, சீமானண்ணா வராப்புல, மாசா இறங்க வராப்புல அப்படின்னு பார்த்தேன். அங்கேருந்து பார்த்தா ஒருத்தர் பைக்கில், பல்சர் பைக்கில், பொல்லாவன் படத்தில் வருவாப்புல தனுஷ், அது மாதிரி ஹெல்மெட்டு படம் வந்துருக்கிறாப்புல. சாட்டை திரும்ப கூத்து பெரிய கூத்தாக இருந்துச்சு.
நேற்று என்னன்னா அண்ணன் வராப்பல, அண்ணன் வந்ததுலேருந்து சாட்டையை கையில் பிடிக்க முடியல. இந்த கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருக்கும், இந்த ரிசப்ஷனில் இந்த சின்ன சின்ன பொட்டு பொடிச்செல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை சுற்றி ஓடிட்டே இருக்கும். எதுக்கு போகுதுன்னு தெரியாது. பக்கத்தில் வந்து மாப்பிள்ளை மடியில் உட்காந்துக்கும், பொண்ணு மடியில் உட்காந்துக்கும். தலையில் 4 தட்டி தட்டி வெளில அனுப்பி விட மாட்டாங்க, பக்கத்தில் வச்சுவாங்க. அதே மாதிரி இது சாட்டை என்ன பண்ணாப்புலன்னா, சீமன் வந்துட்டு இருக்கிறாப்புல, ஏய் அண்ணே அப்படின்றாப்புல. என்ன சொல்ற, 2 பேரும் என்ன பேசுறேன்னு தெரியல. அப்புறம் ஏய் போ முறைக்கிறாப்புல, திடீர்னு முறைக்கிறாப்புல. அண்ணன் அங்க என்ன இங்க போங்க அப்படி அப்படின்னு இருக்கு. அண்ணா அங்கே பார்த்தீங்கன்னா கொடி ஏறிட்டு இருக்கு. ஒன்றுமே இல்லை, சும்மா ஏதாச்சும் பேசணுமா, ஃபோக்கஸ் மீடியாலாம் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கான், எல்லாம் பார்க்குறாங்களாம். நான் ஒரு பெரிய ஆள்னு காமிச்சிருது. சீமானி சுற்றி வராப்புல. சீமானை நான் பார்க்குறாப்புல, டே நீ ஏன்டா அப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, என் கட்சியை ஆட்டையே போடணும் அவ்வளோதானே, சரி வா அவனு கூட சேர்த்து அழைச்சி போயிருக்கிறாப்புல. அப்புறம் கூட்டம் வர தொடங்குனுச்சு. கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு, ஃப்ரெண்டெல்லாம் ஆள் நிரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. மணி 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, பின்னாடி ஒரு கூட்டமும் இல்லை. என்னடா பண்ணுறது, கூட்டம் வேற இல்லை. நம்ம வேற சொல்லிவிட்டோம், எங்கள் கூட்டத்தை பாரு, எங்கள் கூட்டம் தான் மாசாக இருக்குன்னு சொல்லிவிட்டோம். தூக்குடா ட்ரோனை மேலேட்டாங்க. 1 கிலோமீட்டருக்கு மேலே தூக்கி ட்ரோனை ஷார்ட்டை காமிச்சிட்டு இருக்கிறானுங்க. அப்போ தான் கூட்டம் தெரியாதான், கூட்டம் இல்லாமல் இருக்க தெரியாதான். ஒரு வெள்ளை வெள்ளையாக தெரியுதுலாம், எம்டி சேராக இருக்குது பின்னாடி. அதை பற்றிலாம் கண்டுக்கலை. இப்போ நாளைக்கு வேணா பாருங்களா, சாட்டை வந்து வீடியோ விடப்பல, எப்படியும் 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் கதை விட போகிறாப்புல. ஏற்கனவே டிவிக்கு மாநாட்டுக்கு தலைவன் விக்ரம் நடந்த மாநாட்டுக்கு லைவில் போயிட்டாப்புல. லைவில் போயிட்டு ஒரு காரில் உட்காந்துட்டு ஆளுக்கு வந்து ஒரே சிவா ஆகிட்டு இவ்வளோ கூட்டமாட்டு வீடியோ போடுறாப்புல. என்ன கூட்டம் தெரியுமா, 10 லட்சம் 12 லட்சம் பேர் வந்து இருப்பானுங்க. நான் வந்து திமுக மாநாடு போட்டு பார்த்துக்கிறேன், அதிமுக மாநாடு போட்டு பார்த்துக்கிறேன், நாம் தமிழர் கட்சி மாநாடு போட்டு பார்த்துக்கிறேன், இவ்வளோ கூட்டம் வந்து கிடையாதுயா, தாவேக்காக அவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டாங்க. அடுத்த நாள் நம்ம அண்ணன் தான் டக்குன்னு மாற்றிட்டாப்புல, இல்லை பிளேட்டை மாற்றவும் அடுத்த நாள் சும்மா 1 லட்சம் பேர் வந்துருக்கிறான். சும்மா ட்ரோன் ஷாட்டை வச்சு ஏமாற்றிட்டாங்க, ஊர் ஏமாத்தலன்னு ஒரு வீடியோ போட்டாப்புல. அப்போலாம் அதே மாதிரி ட்ரோன் ஷாட்டை மேலே தூக்கியாச்சு, கூட்டம் உள்ள ஒன்றும் இல்லை. 30,000 சேர் தான் போட்டிருக்காங்க. அதிகபட்சம் 1 லட்சம் பேர் திரண்டிருக்கலாம் அப்படின்னு. அந்த 1 லட்சம் பேர் திரண்டதே பிரமாண்டமா ட்ரோன்ல காட்டி 10 லட்சம் பேர் திரண்டாங்கன்னு இவங்க காட்டினாங்க. ஆனா உண்மை என்னன்னா 1 லட்சம் பேருக்குள்ள திரண்டிருக்கலாம். காவல்துறை கணக்குப்படி 8 லட்சம் பேர் வந்து சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 10ல இருந்து 12 லட்சம் பேர் வந்திருக்கலாம். ஏன்னா இப்போ மாநாடு கிட்டத்தட்ட 6:45 முடிஞ்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா மேடையை காமிச்சாங்க. மேடையில அது பெரிய கூத்தா இருக்குது, கராத்தே நடந்துட்டு, 1 2 3ன்னு கராத்தே பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கும் கராத்தே ஷோவுக்கும் என்ன சம்பந்தம்? இதே சிலம்பாட்டம், கோயிலாட்டம், கம்பு சுத்துறதுன்னா ஓகே, தமிழர் மரபு, தமிழர் பண்பாடு. உட்காந்து கராத்தே கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. 8 மணிக்கு 5 மணிக்கு கராத்தே கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த பஞ்சு இந்தியாவில் யாருமே செய்ய மாட்டாங்க, தமிழர்களான நாம மட்டும்தான் செய்யறோம். பாருங்க, அப்புறம் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் வராப்புல, கலப்பு இருக்குல்ல, கலப்பை தூக்கிட்டு வராப்புல, விவசாயி சிந்தமா. ஆடா பாவிகளா, இதுக்கு என்ன காரணம்னா தாவேக்காக்கு விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம பையன் ஃபுல்லாக விசில் அடிச்சுட்டு விசிலோட திரியிறாங்க. இல்லை இவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் கலப்பை கொடுத்துட்டாங்க, இல்லை வேற வழி இல்லை. அதனால மாசா கலப்பை எடுத்துடுறாங்க. நல்ல வேலை இவங்களுக்கு இந்த விமானம், கப்பல் அது மாதிரி சின்னம்லாம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நேராக திருச்சி ஏர்போர்ட்டில் போயிட்டு ஒரு விமானத்தையே ஹைஜேக் பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டுருவாங்க. அந்த அளவுக்கு புத்தி இல்லாமல் இருந்திருக்காங்க இவங்க. அப்புறம் பார்த்தா 2 பேர் வந்தாங்க. வந்தவொடனே சரி சீமான்கிட்ட பேசிட்டு இருக்கு, பாக்கெட்டில் கையை விட்டாப்புல. அந்த ஆள் விட்டோன்னே பணத்தை எடுத்தாப்புல. பணத்தை பார்த்தவொன்னே அண்ணன் மெரிஜாயிட்டாப்புல, பா பணம் கொண்டு வந்துக்கிறாப்புல அப்படின்ட்டு அவரை பணத்தை எடுத்து எண்ணிட்டு இருக்கும் போதே அப்படின்னு அண்ணன் கையை நீட்டாரு பாருங்க. ஓ நீ அப்படி வரியா? சந்தோஷம் ஆளுக்கு செம்ம சந்தோஷமாகி போச்சு. பிப்ரவரி மாதத்துக்கு வீட்டு வாடகைக்கு ஒருத்தர் சிக்கிட்டான்டா, பம்பர கட்டான் மண்டைய. அடுத்தது நம்ம பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மட்டும் ஆளுக்கு கிடைச்சா போதுண்டா அப்படின்ட்டு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்புல. அடுத்த ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட வசூல் போட்டு அண்ணன் இன்னைக்கு செம ஹாப்பி. அப்புறம் கூட்டம் தொடங்குனுச்சு. அண்ணன் மேடைக்கு வந்தாப்புல, குத்துவலுக்கு ஏற்றினாப்புல, பேச ஆரம்பிச்சாப்புல. பேசுகிறாருன்னா ஆள் தராமல் பேசுகிறாப்புல. உண்மையே சொல்கிறேன், மாடுங்கிறாப்புல, மனுஷங்கிறாப்புல, காடு மலையை வெட்டுறான், மாவை அறுத்து கொண்டு போகிறான் அப்படிங்கிறாப்புல, மலையை ஏன்டா வெட்டுறீங்கன்றாப்புல. ஆனால் வெட்டுற ஆளுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு தான் கூட்டம் நடத்துவாப்புல. அதுக்கு நம்ம கேட்கப்படான்னு வச்சுங்களேன்.
நல்லா தரமாக பேசிட்டு இருந்தாப்புல. நல்லா அலண்டு போயிட்டேன், ஆடி போயிட்டேன். எனக்கு நான் வந்து இதே மாதிரி தான் ஊரை ஏமாற்றி தெரியாங்கிற மாதிரியான ஒரு பார்வையில நான் பார்த்துருக்கிறேன். நல்லா பேசுகிறாப்புல, வாழைப்பழம் மாதிரி இனிக்க பேசுகிறாப்புல. அதுக்கு பிறகு எதுக்கால கூட்டம்லாம் செத்தவங்க கையில் வெத்தலை வாக்கு வச்ச மாதிரி செவனேன்னு உட்காந்துக்கிறான். ஆளு எந்த பேச்சு மூச்சும் கிடையாது. ஆனால் அண்ணன் தரமாக பேசிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கு பிறகு 234 தொகுதியிலையும் நான் வேட்பாளரை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அண்ணன். அவ்வளோதான், ஒவ்வொருத்தராக அறிவிக்கிறாரு. இங்கே உள்ளவனை தூக்கி அங்கே போகிறது, அங்கே உள்ளவனை தூக்கி இங்கே போகிறது, தொகுதியை விட்டு தொகுதி மாற்றுறது. இடும்பாவனத்துலேருந்து கார்த்திகிற ஒரு பர்சனை தூக்கி வேதாந்தத்தில் போட்டாச்சு, மயிலாடுதுறையில் உள்ள ஆளை தூக்கி கன்னியாகுமரியில் போட்டாச்சு, தஞ்சாவூரில் உள்ள ஆளை தூக்கி சென்னையில் போட்டாச்சு. எல்லாம் மாற்றி சொந்த ஊர்லேயே போடக்கூடாது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ திமுகவிலேயே அதிமுகவிலேயே அந்தந்த தொகுதியில் உள்ள ஒரு ஆளை போடுவாங்க. எதுக்குன்னா ஒரு பிரச்சனை டக்குனு நிற்கணுமா இல்லையா? கரூரில் அன்றைக்கி ஒரு ஸ்டாம்பை நடந்த உடனே 3 நிமிஷத்தில் போயிட்டு கரூர் செந்தில் பாலாஜி ஒரு லைவ் போட்டாப்லையா இல்லையா? எப்படி சொந்த ஊரில் இருக்கணும், அதுதான் சொந்த ஊரில் இருக்கணும். ஆனால் அண்ணன் என்ன பண்ணுவோம் அவ்வளோனா, இங்கே உள்ளது ஆளுதிக்கு அங்கே போடுறது, அங்கே உள்ள ஆளுதிக்கு இங்கே போடுறது. அது எதுக்குன்னா சொந்த ஊர்லேயே போடக்கூடாது, கமிஷன் பேச முடியாது இல்லை. டக்குன்னு ஆளை தூக்கிட்டு நாளைக்கு திமுக வேலை பேசணும், பேசிட்டு தூக்கி மறுபடியும் மாற்றிக்கலாம். கேட்டால் தொகுதியிலேருந்து தொகுதி மாற்றுக்கிறோம் ஒன்று வேணும்னா பாருங்களேன். நாம் தமிழர் கட்சி நீங்கள் அறிவிச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி ஆளை போட மாட்டாங்க. மறுபடியும் இடையில 2-3 இடத்துல ஆளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், இது நடக்கும். இது எதுக்குன்னா திமுகட்ட பேரம் பேசுவதற்காக இது பயன்படும். அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், சாட்டைக்கு எங்கடா தொகுதியை எந்த தொகுதியை ஒதுக்க போகிறாங்க, சாட்டைக்கு எந்த தொகுதியை ஒதுக்க போகிறாங்கன்னு பார்த்தா இன்னும் ஒதுக்கலை. உங்களால் அவ்வளோ டம்மியாரா அப்படின்னு நினச்சிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டேன், உங்களால் அவ்வளோ டம்மியான அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நாங்கள் ஒரு மாதம் ஸ்ட்ரோக் வச்சுக்கிறோம்ப்பா. நாங்கள் தமிழ்நாடே அதிரும் அளவுக்கு ஒரு மாதம் ஸ்ட்ரோக் வச்சுருக்கணும். யாரை வச்சு? இந்த சாட்டையை வச்சு. என்ன பிளானா? விஜய் நின்னதுக்கு பிறகு விஜய் எங்கே நிற்கிறாரோ அங்கே ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்களா 234 தொகுதி, அது ஒரு ஆளை தூக்கிட்டு சாட்டையாக போட்டுற போகிறாங்களாம். சாட்டையை வச்சு விஜய் ஜெயிக்க போகிறாங்களாம். பா, என்ன உலகத்தில் ராஜா இருக்கிறீங்க நீங்களாம்? ஒன்று அட்ரஸை கொடு, இல்லைன்னு ஒயின் ஷாப்பு எந்த ஒயின் ஷாப்னு அட்ரஸை கொடுன்னு சொல்லி ரொம்ப நாளாகுது. இவங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி சாட்டையை வச்சு ஜெயிக்க போகிறாங்களாம்? நான் வந்து எதற்காக இந்த சாட்டை மற்றும் சீமானை அடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, இதுக்கு மெயின் காரணமாக தான். இதற்கு முன்னாடி விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வரும்போதும் இதே நாம் தமிழர் கட்சி இதே வேலை செஞ்சாங்க. எப்பயுமே திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் இருப்பாங்க. ஏற்கனவே விஜயகாந்த் வரும்போது அவளை எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக பேசணுமோ பேசி அடிச்சு திமுக எந்த அளவுக்கு அடிச்சதோ அதே மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் வந்திருக்கிறார், விஜய் அடிக்கணும். சாட்டை இன்னைக்கு வந்து பெரிய அளவில் சாட்டை பேசப்படுகிறார் அப்படிங்கிறதுக்காக அடிக்கிறாங்க. இப்போ இடையில என்னுடைய திமுக நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் அடிக்கடி போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாப்ல. அவர் திமுகவுடைய பயங்கர விசுவாசி. அவர் சாட்டையை புகழ்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கா, அடிச்சு சிதைச்சி விட்டாப்புல, அடிச்சு நொறுக்கி விட்டாப்புல, விஜய் கெரியரை காலி பண்ணி விட்டாப்புல. இவன் போட்டுட்டு இருக்கான். டேய், அவன்கிட்ட ஃபோன் பண்ணி, டேய் நீ திமுக ஆளு, திமுக ஐடிவிங்கில் இருக்கிற, நீ இருக்கிற சாட்டை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கிற, உங்களுக்கு சாட்டைக்கு ஆவாதாடா அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன வருமானா, அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சின்ன வீடியோவை கட் பண்ணி அனுப்பிட்டே இருப்பாங்களாம். திமுக ஐடிவிங்க இதை போடுங்கன்னு சாட்டையை பெரிய டூலாக யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் உள்ள மெயின் ஐடிவிங்க சாட்டையோட வீடியோ கட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த தேர்தலில் விஜய் எங்கே நிற்கிறாரோ அதே இடத்துல சாட்டையை நிப்பாட்டி வச்சு விஜய் காலி பண்ணுறதுக்காக திட்டம் போடுவது நாம் தமிழர் கட்சி கிடையாது, திமுக. அதனால தான் இந்த சாட்டையெல்லாம் அடித்து காலி பண்ணிடணும் அப்படிங்கிறத எங்களுடைய குறிக்கோள். அதாவது தாவேகாவில் உள்ள மெயின் ஐடிவிங்க நீங்களாம் கண்டிப்பாக நமக்கு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக. நீங்கள் அந்த வேலையை பார்த்துக்கிட்டுங்க. எங்களை மாதிரி இண்டிபெண்டன்ஸாக இருக்கிற யூடியூபர்ஸு எங்களுக்கு இந்த சில்லறைங்க இருக்குல்ல, செதறதில்ல, கத்துதில்ல, இந்த விசிகா, நாம் தமிழர் கட்சி, இந்த கம்யூனிஸ்ட்டு, அதே மாதிரி ஆட்களை நாங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நாங்கள் எங்களோட ஃபோக்கஸை நாங்கள் கரெக்டாக இருக்கோம். நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் திமுக, நீங்கள் உங்கள் ஃபோக்கஸாக இருக்குன்னா நாங்கள் கேட்குறோம். அது மாதிரி அண்ணன் பேசியிருக்காங்க, திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது தொல்காப்பியத்தை என்னமா சொல்லியிருக்காங்க அப்படின்றாப்புல. இடையில இந்த தந்தி டிவியில் ஒரு லேடி வந்து அவங்கள பேட்டி எடுப்பாங்க. பேட்டி சொல்கிறா தங்கச்சி, வாடா தங்கச்சி அப்படின்லாம் ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அம்மா ஏதாச்சும் லாக்கு போட்டோன்னே, அண்ணே நான் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கச்சி அப்படின்ட்டு தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, டக்கு முக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி சொல்லியிருக்கு தொல்காப்பியத்தில் அப்படி மாதிரி. அந்த அம்மாவுக்கும் ஒன்றும் புரியாது, அது தொல்காப்பியத்தை படிக்கவும் ஒன்றும் இல்லை, நமக்கும் படிச்சு நம்மளாம் பெருசாக படிக்கலாங்களே. பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு என்ன பெரியா சொன்னார், இதுக்கு முன்னாடி ஜியு போ பண்ணுமா சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாப்புல. சிக்கு தான் அப்படின்னு ஜிபப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தெரியும், என்னுடைய தமிழ் சமூகம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருக்காருங்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே சொன்னிச்சு? நீ போயிட்டு சிலப்பதிகாரத்தை பாருங்கிறாப்புல, சீவக சிந்தாமணியை பாருன்றாப்புல. நம்ம ஆட்களுக்கு ஒன்றும் தெரியாது வச்சுங்களேன். ஆளும் குழப்பி விட்ருவாப்புல. அண்ணன் பேசும்போது எப்பவுமே இப்படி தான் பேசுவாங்க, நேற்றுக்கு அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அதே மாதிரி இப்போ ஐபிசியில் வந்து ஒரு சர்வே ஒன்று எடுத்திருந்தாங்க, யார் ஓட்டு யாருக்கு போகும், தெற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம் போட்டுதாங்களேன். அதில் திமுகவுடைய ஓட்டு யாருக்கு போகும்? திமுகவோட ஓட்டு திமுக தான் போகும். அதுலேருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் விஜய் எடுக்கிறாப்புல. அதிமுக அது மாதிரி அதிமுக தான் போகுது, அதுலேருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் விஜய் எடுக்கிறாப்புல. இப்படி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். நாம் தமிழர் கட்சியோட ஓட்டில்
54% எங்கே போதும் தாவேக்காவுக்கு போதும். ஆனால் பாவையில் எனக்கு இதே மாதிரி ஒரு சர்வே நான் பார்த்ததே கிடையாது. ஒரு கட்சியில இருந்து பாதிக்கு மேலே 54% தாவேக்காவுக்கு வருதான். கொள்ளை அடிச்சு விட்டாங்கடா அவங்கள. தம்பிகளா நீங்கள் இன்னும் கூட்டம் போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க ராவோட ராவா போய் கொள்ளடிச்சு கொண்டு வந்துட்டாங்க இந்த டிவிக்காரங்க. உங்களுக்கு ஒரு ஓட்டும் கிடையாது. இன்னும் 2 மாசத்துல அதையும் லவட்டிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு பெரிய முக்காடை போட்டு தான் நீங்கள் போகணும். அப்படியே எனக்கு ஒரே அண்ணன் பேசலாம் கேட்டு ஒரே டென்ஷன் ஆகி தலை வெளி தாங்க முடியல. நேராக போனேன் அடுத்த மாநாட்டுக்கு. நம்மளுடைய டார்கெட்டு அடுத்த மாநாடு மதுரையில் திமுகவுடைய கோட்டர் முகவருக்கு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துனாங்க. உள்ளே போய் இறங்கினேன். தலைவர் எப்போ வருவாப்புன்னு தெரியல. ஒரே டயர்டாக உட்காந்துருந்தேன்ல. ஒரே வாடை எல்லாம் வீரன் சரம் கடிச்சிட்டாங்க. இவருக்கு மட்டமான வாடை. அதுக்கு பேர் இவங்க நட எவ்வளோ மோசமாக இருக்கிறானுங்க பார்த்தா அங்கே ஒரு தாத்தா நின்னும் வைப் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. தூக்கி வைப் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. ஆடா பாவிகளா, தலைவர் ஸ்டாலின் வந்தா தலைவரை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம்டா. இதுக்கு வரைக்கும் இருக்க விடாதா. இந்த மாநாடு பேர் புஷ்பம் போக போச்சு. எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிட்டு. சரி தலைவர் வருவாப்புலன்னு தான் அங்கே எதுவும் வந்தாப்புல. மாசா வந்தாப்புல. யாரு? ஸ்டாலினை வந்தாப்புல. அதுக்கு பிறகு எப்பயும் போல தான் துண்டை விட்டு அடிக்க விட்டாங்கல்ல. எல்லா மாநாட்டையும் இனிமேல் எங்கே போனாலும் துண்டை விட்டு அடிக்க விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நேதி அடிக்கிறானுங்க, மூஞ்சிலேயே அடிக்கிறானுங்க. அரை போதை வேற போதை அரை போதையில் இருக்கிறாங்களா அடிக்கிறானுங்க. மூஞ்சிலேயே அடிச்சு தலை மேலே போய் விழுவுது. அம்மா அம்மா இந்த 5வது வாரம் அழிச்சு போண்டா. பேசிக்கிட்டு வாயில அறிவிக்கிறா. அளவாடா இருக்கே. வேணாம். தலையில் துண்டு போட்டுட்டாப்புல. முக்கடை கையோட வருது. எது துண்டு. அப்படியே போறாப்புல. தலைவர் துண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டு வேற என்ன பண்றது. டிவிக்கால வீசுறாங்க. நம்மளும் வீசி அவனு முடிவு பண்ணிட்டாங்க. விட்டு வீசு அப்படின்னு தலைவருக்கு மேலே வீசுறாங்க. கூட்டம் அப்படின்னு ஏன் திருப்பி சொல்றேன்னா நீங்களே பாருங்க சாங்க. எவனோ வந்து துண்டை தூக்கி அப்படியே கலாச மாட்டான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். ஏன்னா ஃபர்ஸ்ட் துண்டுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுங்கடா. அது எங்க? துண்டுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுங்கடா. அது எங்க? துண்டுக்கு ஃபர்ஸ்ட் கொள்கை. அப்புறம் பார்த்தா 2-3 சின்ன பிள்ளைங்கலாம் வந்துன்னா உதயநிதி ஸ்டாலினோட கட் அவுட்டை கொண்டு போகுது. சரி அதுக்கு பிடிக்க வருது. அந்த சின்ன பாப்பாலாம் பிடிக்கும் இருக்கு. ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு போகுது. அப்படி பார்த்தா பின்னாடி உட்காந்து மாசா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கு. சத்தி மட்டுமா நீ சோக்கா இருக்க ஜீவா ஏண்டா பக்கடா. நீ யாரு? நீ நீச்சல் அடிப்ப, 2 கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவ, நான் எல்லாம் கரெக்டா கல்லால குறி வச்சு அடிப்பேன், நாக்கால முக்க தொடுவ, விசில் அடிப்பேன். அப்புறம் தலைவர் ஸ்டாலின் ஐயா போனார், உதயநிதி ஐயா போனார், ரேம்பாக்கு போனாங்க. அதுதான் நடக்குமையா. அவங்க இனிமேல் முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை டிவிக்கு மாநாடு அப்படியே நான் ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கறி சோறு போட்டாங்க. அப்புறம் அடித்து பிடிச்சிக்கிட்டு சோறு கிடைக்கல தண்ணி கிடைக்கலன்னு ஒரே சண்டை. அப்படியே முடிஞ்சு அப்புறம் கடையில் ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று. அந்த இப்போ வீடியோலாம் இப்போ புதுசாக ரீல்ஸில் நிறைய வருது இல்லை. ஷேக் ஆகும் வீடியோ சேர்ந்து ஷேக் ஆகும் தெரியுமா. அதே மாதிரி ஐயா எடுத்தாப்புல. அவர் ஐயா கையே ஷேக் ஆகுது. 2 பேரும் ஷேக் ஆகி ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்தாங்க. எடுத்துகிட்டு அப்புறம் போயிட்டாங்க. பாவமாக இருந்துச்சு. எனக்கு வந்து பார்க்கவே நல்லா இருந்த மனுஷன் இப்படி கொண்டா அந்த மனுஷனை படுத்திங்கடா. அந்த மனுஷனுக்கு வேறு சுகர் பேஷண்ட்டு. இவங்க அரை போயில் நின்றுட்டு அவரை உட்காந்து கலாச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு திமுக மாநாட்டில் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை. கண்டென்ட்டே கொடுக்கலப்பானே இன்றைக்கி. அப்படியே விஜய் மாநாட்டை காப்பிடிக்கிற மாதிரி காப்பி அடிச்சு விட்டாங்க. இப்படி தான் இருந்துச்சு. நேற்றுக்கு நடந்த இந்த நாம் தமிழர் கட்சி மாநாடு ப்ளஸ்ஸு நம்ம திமுக மாநாடு எவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு, உங்களுடைய பார்வையில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.